Hi guys, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இப்பதான் ரிவ்யூ வீடியோ நான் போடுறேன். ஸோ வீடியோ போட்டே கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் பக்காவாக வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கிரீன் ஸ்க்ரீனை தான் நான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃப்ளிப்கார்ட் இருந்து பை பண்ணி இந்த கிரீன் ஸ்க்ரீனுடைய அன்பாக்சிங் அண்ட் குவிக் ரிவ்யூ இது ரெண்டுமே தெளிவாக பார்ப்போம். தென் இந்த வீடியோக்குள்ள போகிற பண்ணி எல்லா வீடியோ சொல்கிறேன். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அந்த யூடியூப் காரன் இப்போலாம் சரியாக நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மாட்டான். ஸோ அதையும் கொஞ்சம் சரியாக பார்த்து பண்ணி விட்டுருங்க நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கிரியேட் பண்ணின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் அதில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட பேசிக் இன்ட்ரோ. ஸோ என்ன மாதிரி வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், அந்த என்டர்டைன்மெண்ட் சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோவும் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சா அந்த இன்ட்ரோ கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கேயும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் பேச விரும்பல. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். இந்த ப்ராடக்ட்டை வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் வீடியோக்கு முன்னாடி ஒன் டைம் அன்பாக்சிங் பண்ணணும் இல்லை. ஸோ இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணுற பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய பேக்கிங். ஸோ இந்த பேக்கிங்கில் தான் எனக்கு வந்திருந்தது. ஸோ நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த பேக்கிங் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணதுலேருந்து இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்டை எடுக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை எடுத்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இதனுடைய பேக்கிங் இவ்வளோ கேவலமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இது ஓரமாக வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராடக்ட் இருக்குது. அதாவது நான் சொன்ன அந்த க்ரீன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் ஸ்கின் ரொம்பவே பக்காவாக இருந்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு கிளாத் காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஸோ இங்கே சின்னதாக ஒரு ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் இப்போதைக்கு எடுத்துட்டேன். ஸோ அந்த ப்ராடக்டோடைய கிளாத்து பாருங்களேன். ஸோ நல்லா இருக்கா, க்ளோஸில் காட்டுறேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஸ்க்ரீன். ஸோ இதை நீங்கள் பை பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க பை பண்ணுங்கள், எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் பை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இதை வாங்குறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. ஸோ என்னடா கஷ்டப்பட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூவில் சரியாகவே வரல. ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கால் பேக் ரிக்வஸ்ட்லாம் கொடுத்தேன். இது எல்லாமே கொடுத்துட்டு ஸோ எதுக்காக நீ ஆர்டரை கேன்சல் பண்ணப்பா தம்பி அப்படின்ற மாதிரி நான் நிறைய பிரச்சனை சண்டை எவ்வளவோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஆர்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்போதைக்கு நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள். என்னோட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 449, அதாவது 450 ரூபா கரெக்டான ப்ரைஸு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ அமேசானில் இதோட கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சிது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்பவே கம்மியாக கிடைச்சதால இதை வாங்கிட்டேன். 450 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 450 ரூபாய்க்குலாம் ஒர்த்து இல்லை தான். ஸோ இது எவ்வளோ ஒர்த்தா அப்படின்னா ஸோ ஒரு 350 ரூபாய்க்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்றதுனால இது நல்லா இருக்குப்பா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ எப்பவுமே சொல்கிற ஒரே கண்டென்ட் தான். ஸோ நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லா வீடியோவுமே நம்மளுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம், பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்கிறோம். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் ஸோ கண்டென்ட்டை மாற்றிலாம் பேச மாட்டோம், தெரியல. ஸோ அதனால தான் ஸோ 450 ரூபா கொடுத்து வாங்கினேன். 450 ரூபாய்க்குலாம் ஒர்த்து கிடையாது. ஆனால் சைஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவாது சொல்லுங்க ஒரு 450 ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசலாம் தான். என்னடா இப்படியும் பேசுகிறா அப்படி பேசுகிறா, ஏதாவது ஒரு பக்கமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னங்க பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கிட்டேன், நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லை. தெளிவாக சொன்னோம்னா இது 350 ரூபாய்க்கு தான் ஒர்த்து, 450 ரூபாய்க்குலாம் ஒர்த்து கிடையாது. ஸோ பெரிய ஸ்க்ரீன் நான் பேக்ரவுண்டில் செட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நான் பேக்ரவுண்டில் இப்போதைக்கு செட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அதில் செட் பண்ணிவிட்டு ஸோ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் லைட்டாக கொஞ்சம் கிளார் அடிக்குதா, ஸோ அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் ஒன்றும் இல்லை. ஸோ டோர் நான் க்ளோஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ டோரை க்ளோஸ் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பவர் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த சூரிய ஒளி கவராக தான் நான் இப்போ இந்த வீடியோவை ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பக்கவாக வேறு லெவல் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காகவே இதை வாங்குவாங்க. நிறைய பேர் பேக்ரவுண்டு எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் வேணுன்றவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 450 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை, அதை இப்போவே நான் சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் நான் ஒன்று நம்பி தான் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்டில் தப்பானுங்க மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.